கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலும் கஸ்டர்ட் பவுடரும் வச்சு ஐஸ்கிரீம் தான் செய்திருக்கோம். 1/2 லிட்டர் அளவு பால் பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாக எப்படி ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். வீட்டிலையே நம்ம பீட்டர்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் மிக்ஸி ஜாரை மட்டுமே பயன்படுத்தி செய்திருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முட்டை இது மாதிரிலாம் நம்ம எதுவுமே பயன்படுத்தலை. ரொம்ப ஸ்மூத்தாக டேஸ்டியான இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் நமக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வரும். ஏன்னா நம்ம 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் அளவு வற்றி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதாவது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் அளவு பால் 1/4 லிட்டராக நமக்கு வற்றி வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி கரண்டியை பயன்படுத்தி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியிலையும் ஒட்டி பிடிக்காது, ஓரங்களில் இருக்கிறதையும் நடுவில் எடுத்து விடுங்க. இப்போ பால் நமக்கு வற்றி வரட்டும். அந்த கேப்பில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுட்ரு நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் நமக்கு நல்லா வற்றி வரட்டும். 1/4 லிட்டர் அளவு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் போல் அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். பாருங்கள் நமக்கு பாலும் நல்லா வற்றி வந்திருக்கு. கண்டிப்பாக 1/4 லிட்டர் அளவாக நமக்கு வற்றி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலவையை சேர்க்கணும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் கலவையை சேர்த்ததும் நமக்கு லைட் எல்லோ கலரில் மாறிடும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடரில் நம்ம மஞ்சள் பொடி கலந்து அரைச்சிருக்கிறதுனால லைட் எல்லோ கலரில் இருக்குது. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். வெண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் வெண்ணெய் உருகி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருந்த கஸ்டர்ட் பவுடரும் நல்லாவே வெந்து வந்திருக்கும். பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் பால் கலவை நமக்கு நல்லா முழுமையாக ஆறி வரணும். முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 3 மணி நேரம் கழிச்சிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்து நான் அரைக்க போகிறேன். இதை நம்ம மொத்தமாக 4 முறை அரைச்சி எடுத்துக்கணும். அதனால நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை காலையிலேயே ரெடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம நைட்டுக்கு 4வது முறை அரைச்சிட்டு ஓவர் நைட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் ஐஸ்கிரீம் நமக்கு முழுமையாக தயாராகி வந்துடும். இப்போது ஃபஸ்ட் டைமு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது மூடிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து செகண்ட் டைம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2வது முறையாக எடுத்து அரைக்க போகிறேன். மேலே மட்டும் நமக்கு திக்னஸாக கீழே கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது உங்களுக்கே தெரியும். இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம 2வது முறை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அதே டப்பாவில் சேர்த்துட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி வைக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு பாதி அளவுக்கு மேலே நல்லா கெட்டியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக லிக்யூட் ஆகிருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம 3வது முறையாக அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இதே டப்பாவில் சேர்த்துட்டு
மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடிக்கும் ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது 4வது முறையாக அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு முழுமையாக ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதனால கடைசியாக 4வது முறை அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நைட் ஆயிடுச்சு எனக்கு 4வது முறை அரைச்சி எடுக்கும் போது. இப்போ அதே டப்பாவில் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது கடைசியாக மறுநாள் நான் எடுத்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஐஸ்கிரீம் தயாராகி வந்தது. இப்போ பாருங்கள், ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஸ்கியூப்போ அல்லது இது போல் கரண்டியோ பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம எடுத்திருந்த கஸ்டர்ட் பவுடரில் இருக்கிற வெண்ணிலா எசன்ஸே போதுமானதாக இருக்கும். இந்த சம்மருக்கு நீங்களும் கஸ்டர்ட் பவுடர், பால் பயன்படுத்தி இது போல் ஐஸ்கிரீம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.